ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வேலூர் கேவிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பிரபாகர் வழங்க கேட்கலாம். பிரபாகர் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரபாகர். வருண், வேலூர் கேவிக்குப்பம் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல கடந்த 16ஆம் தேதி பாஜக பிரமுகர் விட்டல்குமார் என்பவர் படுகாயங்களோட சாலையோரம் மீட்கப்பட்டிருந்தாரு. மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பிறகு மருத்துவமனையில அவர் உயிரிழந்த சூழல்ல இந்த சம்பவத்திற்கான காரணம் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாலா சேட்டு இவர் மேல குற்றச்சாட்டை வைத்து போராட்டங்கள் எல்லாம் பாஜக பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த சம்பவத்துல தொடர்புடையவர்களை கைது செய்யணும்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தாரு. இந்த நிலையில இந்த சம்பவம் நடந்து 4 நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் இந்த சம்பவத்துல தொடர்புடையதா சொல்லி இருவர், அதாவது சந்தோஷ்குமார், கமலதாசன், இவங்க 2 பேர் காட்பாடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல சற்று முன்னர் சரணடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வருகிற 2ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா பார்த்தோம்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த பதிவுல வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பிரிவு மாவட்ட நிர்வாகி விட்டல்குமார் கடந்த 16ஆம் தேதி திமுக ரோடியால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல பாலா சேட்டு என்பவர் நம்பருக்கும் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாஜக பிரமுகருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாகவும் நம்ம தொடர்ந்து சொல்லி போராட்டம் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில தான் இந்த பாலா சேட்டுவின் மகனின் வாகன ஓட்டுநரும் அவர் நண்பரும் இருவர் நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. நீதிமன்ற வளாகம், அரசு அலுவலகம் என எந்த இடத்துலயும் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுதுன்னு இந்த எக்ஸலத்துல பதிவுல தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் பரிதாபமா இருக்கும் அப்படின்னும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸல பதிவுல தெரிவித்திருக்காரு. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா ஏற்கனவே சந்தேக மரணம்னு போலீசார் வழக்கு பதிவு செய்ததன் நிலையில கொலை வழக்கா மாற்றம் செய்திருக்கிறாங்க. இப்ப நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட உள்ள இந்த இருவரும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. வரும் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.